கனடாவில் லாஸ்ட் கனேடியன்ஸ் அல்லது காணாமல் போன கனேடியர்கள் என்ற சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட சில குடியுரிமை சான்றிதழ்களை அரசாங்கம் இடைநிறுத்தியுள்ளது. இந்த சான்றிதழ்களை பெற்றவர்கள் தங்கள் வழக்குகள் மறு ஆய்வு செய்யப்படும் வரை அவற்றை திருப்பித் தருமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். விண்ணப்பங்களில் பயன்படுத்தப்பட்ட சில ஆவணங்களில் சிக்கல்கள் இருக்கலாம் என அரசாங்கம் கருதுவதாலேயே இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த இடைநிறுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் கனேடிய குடியுரிமைக்கு தாங்கள் தகுதியானவர்கள் என்பதை நிரூபிக்க கூடுதல் ஆதாரங்களை வழங்கலாம். இதேவேளை அரசாங்கத்தின் இந்த முடிவு குறித்து சான்றிதழ்களை பெற்ற பல கனேடியர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அவர்களில் சிலர் தங்கள் புதிய குடியுரிமை நிலையின் அடிப்படையில் வீடுகளை விற்பது, கனடாவிற்கு குடிபெயர்வது அல்லது வேலை மற்றும் கல்வியை தொடங்குவது போன்ற முக்கிய வாழ்க்கை திட்டங்களை ஏற்கனவே திட்டமிட்டிருந்தனர். சட்டமூலம் C3 கீழ் கொண்டுவரப்பட்ட குடியுரிமை மாற்றங்களின் மூலம் ஒரு குறிப்பிட்ட நபர் பல தலைமுறைகளாக கனடாவிற்கு வெளியே வசித்திருந்தாலும் கனேடிய மூதாதையர்களை கொண்டிருந்தால் அவரால் குடியுரிமை கோர முடியும். இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்த பின் 4000க்கும் மேற்பட்டோர் குடியுரிமை சான்றிதழ்களை பெற்றனர். இந்த நிலையில் குடியுரிமை சான்றிதழ்கள் ஏற்கனவே வழங்கப்பட்ட பிறகு அரசாங்கம் அவற்றை இடைநிறுத்துவது அசாதாரணமானது என குடிவரவு வழக்கறிஞர்கள் கூறியுள்ளனர். மேலும் இந்த முடிவு சட்ட ரீதியான சவால்களை தோற்றுவிக்கும் எனவும் பாதிக்கப்பட்ட பல குடும்பங்களுக்கு நிச்சயமற்ற தன்மையை உருவாக்கியுள்ளது எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர்.